இங்கடா இப்பேற்பட்ட குடிச்சா கூட்டிக்கிட்டு வணக்கம் பாய். துலுக்கா வணக்கம் 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 துலுக்கா வேற புள்ளிக்கா சலம் அரே மேல கை வாங்குறாலும் கோண்டியா நீ பூட்டு விடுவோம் பூட்டு பாடுவா சரி எவனுக்காவது வச்சுக்கோ ஏண்டா வணக்கம் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் உழைக்கேன் செல்லாம் உள்ளுக்கு செல்லாம் அது மடிச்சு மேல கிடக்கு சேரத்து போடா ஒரு சேரத்து போட்டு பாய் பாய் வணக்கம் இரு பாய். நான் யாரு சொல்லுங்க. இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க அந்த ஆளு சொல்லிட்டு அங்க போட்டான் நல்லா சொன்னா இல்ல யாரும் உட்காரி வை சொல்றான் இல்ல பாய் இல்ல பாய் 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 இல்ல பாய் சொல்லி எவனுக்கு பேசுறான் எவனுக்கு பேசுறான் புட்டு விடுவான் புட்டு புக்காத கிண்டல அரே மாய்கண்ணன் மாயக்கண்ணன் வாய் திறக்காத ஏ உள்ள பூந்துக்கும் நான் வாய் திறந்தா நீ மாட்டினேன் ஏ மாய்கண்ணன் மாயக்கண்ணன் சின்ன சாமி சுண்ணி சாமி பேசு. அரே கொஞ்சம் நடிக்கப்படுவான். சொல்றேன் तुम जाओ तुम जाओ तुम क्या हुआ? कौन सी क्या करा बोल सुने सामे चिन्ह सामे आरा फुलका अरे अरे सैतान की बच्ची माई कन्नन सुनी सामे எல்லாத்தையும் ஜாங்கில கூட்டி வச்சு தூக்கத்தை கட்டுக்கிட்டு பின்னாடி ஒர்க்கு புடுக்கு தட்டிக்கிட்டு நீயாவியா ஊதிக்கிட்டு இங்க ஓபாங்கத்த சொல்லி வேப்பங்கொத்தை ஏசா உர்றங்க சொல்லிக்கிட்டு இங்க இன்னடா மசில புடிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க எங்க தெய்வத்தை வழிபட்டு கும்பிட்டு இருக்கிறோம். மாய்கண்ணன் நவகிரக மண்டலத்தை அதாவது ஒரு கும்பம் வச்சு வேப்பலை சொருவி இங்க ஆளுங்களே கும்பல வச்சு ஆளோட கும்பல வச்சு இல்ல கும்பம் வச்சு வேப்பலை சொருவி ஓப்பங்கொத்த சொருவி வேப்பங்கொத்து ஓப்பங்கொத்த சொருவி அப்புறம் இதே மாதிரி சொல்லுங்க நான் என்ன பேசுறேன் வேப்பங்கொத்த சொருவி எந்த தெய்வத்தை வழிபடுறோமோ அப்புறம் எப்படி பேச சொல்ற மரியாதைக்கு மரியாதை கொடுப்பான் மரியாதை மாதிரி பேசுறேன் கடையில எத்தனை கிலோ விற்கிறா கடையில் விற்கிறாங்க உனக்கு சொன்னா கேட்காது இருக்கட்டும் பாபா புண்ணியத்துக்கு இடம் இருக்க கூடாது நம்மளுக்கு வேப்பங்கொத்தை வச்சு வேப்பங்கொத்தை வச்சு மாறி ஆத்தா மாறி ஓத்தா மாறி ஓத்தா மாறி ஆத்தா மாறி ஓத்தா அப்புறம் இதே மாதிரி சொல்லுங்க என்ன வருது பொட்டாங்க ஓத்தமா மாறி ஆத்தா மாறி ஆத்தா மாறி ஆத்தா புட்டு விடுவோம் புட்டு புக்காத கேரளாக்கு போய் திண்டு வருவேன் மாறி ஓத்தா காளி ஆத்தா காளி ஓத்தா துணுக்குடி மாட்டே பொந்து போடுங்க வாயிலே உனக்கு அசிங்க வார்த்தை வந்தா எப்படி வியம்னு தெரியாது காளி ஆத்தா காளி ஓத்தா அப்புறம் இதே மாதிரி சொன்னா பேச மாட்டாமரா நிம்மாளுக்கு உன் வாயில நல்லா போதுது முருகா முருக்கா கடையில் இருக்கிற போய் திண்டு வர கம்மிட்டி காளி அத்தான்னு சொல்லு பாப்பா யார் கம்மி இது கேள்றா காளி அத்தா கேள்றாமா காளி அத்தா விளக்குல போட்டு காளி ஓத்தா ஒம்மல ஓத்தா குதிரை அவர் தான் ராத்திரி வேலை இந்த வேஸ்டா கல்ச்சா சொந்த அண்ணங்காரன் என்ன பேச்சு பேசுறாங்க அண்ணன் என்ன தம்பி என்ன ஒண்ணுதான் முருகா கூப்பிடுறான் ஐயப்பா கும்பிடுவோம் ஐயோப்பா கூப்பிடுறான் ஐயத்து ஒண்ணு மீது சாமன் தொஞ்சி ஆள் கேப்பேன் அதனால்தான் எந்த தெய்வத்தை வழிபடுறோமோ அந்த தெய்வம் வந்து அங்க எங்களுக்கு வர கொடுக்கும் இங்க எதுக்கு ஓப்பங்கத்து வச்சுக்கிறான் நவகிரக மண்டலத்தில் அழைத்து மாரி ஆத்தாவுக்கு மாரி ஆத்தா இங்க உட்காந்து ஆமா அரே
மாறி ஓத்தா சொன்னேன் இந்த ஓப்ப கொத்து உள்ள பூந்துட்டு காணோம். ஏய் ஓ. மனசுல எதை நினைச்சிட்டு வைக்கிறோமோ ஆ. அந்த தெய்வம் அதுல குடியிருக்கும். அரே பேஞ்சத் பாஜத். ஏய் இவன் பேசுறான் கம்முறான், நான் பேசுறான் அடிக்கிறாமா? ஏய் ஏய் இப்ப சொல்றேன். ஆமா அந்த சாமி சொல்றான், இந்த சாமி சொல்றான். ஆமா. இந்த சின்ன சாமி என்கிட்ட பேசுறான். பேசுறோம். ஆ. நாங்களாம் அரே அன்றைய தெய்வங்களை வழிபடுற பழக்கம். உங்க சாமி ஆமா. ஆ. உங்க சாமி கதை நிம்மால் சொல்றான். என்ன கதை? என்ன சொல்றான் ஆ. உங்க சாதி பையன் எங்க இடத்துல? ஆமா சரி நேரா போறான். போறோம். ஒரு தண்ணி மரத்துக்கு ஏறான். தென்னையில ஏறி படுத்து தூங்குறான். தென்னை மரம் விளக்குமா சொல்லு பாய். ஆமா ஆ. நேரா போய் தென்னை மரத்துல ஏறான். தென்னை மரத்துல ஏறுறான். அங்க மேல போய் நின்னுட்டு போய் நின்னுகிட்டு தேங்காய் புடுங்குறான். பறிக்கிறான். சரி சரி விடு, அடிப்பா பழகுது. அப்புறம் என்ன பண்ணுவ? ஆ. மேல ஏறி நின்னுட்டு தேங்காய் புடுங்குறான். தேங்காய் பறிக்கிறான். கை ஒய்க்குது. கை வலிக்குது. ஐயோ இவனுக்கே பேச தெரியல. ஆமா மாய்க்கண்ணா ஏண்டா பாய் 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 மேல ஏறி நின்னுட்டு தேங்காய் புடுங்குது. புடுங்குது. புடுங்குதா பறிக்கிறான். பறிக்குது. அடி ஏதோ ஒரு கர்மம். ஆமா தேங்காய் புடுங்குது. ஆமா. கை ஒய்க்குது. வலிக்குது. கை ஒய்க்குதா ஆ. வழிக்குது. ஆ. அப்ப புடுங்கும் போது ஆ. அங்க இருந்து கை விட்டுட்டு கீ வீயும் போது வீயும்போது. ஏ மாரிவாத்தா மாரிவாத்தா. என்னை காப்பாத்தி காப்பாத்து. முருகா முருகா. என்னை காப்பாத்தி காப்பாத்து. ஐயோப்பா ஐயப்பா. என்னை காப்பாத்தி சொல்றான். காப்பாத்துன்றான். சரி இப்படி சொல்றான். ஆ. இப்படி சொல்லணும். ஆ. இப்படி சொல்றான். சொல்றான். இப்படி சொல்லும் போது ஆ. மாரிவாத்தா காப்பாத்துன்னு காளிவாத்தா மயிர் வளர்த்துது. வளர்த்துது. முருகா போவான்னு ஐயோப்பா போயிடுறான். போயிடுறான். அந்த முருகா போவா அந்த ஐயோப்பா போவான்னு முருகா பொண்ணு கூட ஜல்சா பண்றான். மயில் மேல வருவாள். முருகா ஜல்சா பண்றா பொண்ணு கூட. பண்றா. சரி இந்த மணிக்காரருக்கு நம்ம மணியக்காரனா ஓத்து போய் திரும்பி முன்னால தும்பிக்கா விநாயகர், விநாயகர். விநாயகர்ரா மணியக்காரர்ல விநாயகர். அவன் என்ன பண்ணுது குண்டா ஊர்ல வாங்கி தின்னுட்டு உட்காந்துக்குது. ஏய் பொறிக்கடலை. ஊர்ல பொறிக்கடலை. ஆமா ஆமா. வாங்கி தின்னுட்டு உட்காந்துக்குது. உட்கார்ந்திருக்கு. அந்த பையன் சாமி எல்லாம் நோண்டி பார்த்துட்டு ஏண்டி பாத்துட்டு தோப்பிக்கிட்டு கீ வந்து டபிக்கிட்டு செத்து போனான். அப்படியே பாப்பிக்கு வந்து தப்பிக்கு செத்து போறான். ஆமா. சரி விடு, எங்க இடத்துல சேர்ந்தவன் அதே மாதிரி பாக்குறான். ஆமா. உங்க இடத்துல சேர்ந்தவங்க சேர்ந்தவன் ஒரு தென்னை மரம் நிம்மா பையன் போறான். போறான். தென்னை மரத்துக்கு மேல ஏறான். இவன் மட்டும் யாருன்னு சொல்றான் பாரு. ஆமா தென்னை மரத்துக்கு மேல ஏறான். ஏறான். அங்க ஏறி ஆ. தேங்காய் புடுங்குது. புடுங்குது. அது பரவாயில்ல. கை வைக்குது. பைக்குது. அங்க இருந்து அரே அல்லாஹ் சொல்லுது. சொல்லுது. அப்படியே தொப்பிக்கின்னு வீரம் லபிக்கின்னு அல்லாஹ் பிடிச்சிக்கான். நபிக்கு பிச்சை போடுறான். ஏய் ஓய் அப்படி பிடிச்சிக்கிறான். அட உன் சாதியில பீசா கால விட்டாட்ட. உன் சாதியில என் சோத்துக்கார விட்டாட்ட. ரெண்டு பேரும் விடுவோம். அரே சைத்தான்கி உங்க சாதி சொல்றான உங்க சாதி உங்க சாதி ஈனங்கட்டா சாதி. ஏய். எங்க சாமி மேல மாஜை மேல போய் பாரு. ஆமா. எவ்வளவு நகை நகை போட்டு நட்டு எப்படி போட்டு வச்சிருக்கோம் பாரு. உங்க சாதி மேல நகை நட்டு போட்டு போட்டு. முன்னால வச்சாங்களே ஆமா. புண்டியல் சோம்பு. குட்டியலு. உண்டியல். அதனால தான் திருட வர சோத்த கிளம்பி சாந்தி. அப்போ உங்க சாமி அரே நீங்க நம்ம சாமி கோயில் அப்படி அப்படி இல்ல. இல்ல. அங்க போய் பாக்குறோம் பாக்குறோம். ஒரு திருடு போமா பார்த்து சொல்றான். ஏன் மயிலா இருக்கு அவன் ஒரு சேவத்தை கட்டி வச்சுட்டு இல்ல அங்க போய் 100 பவுன் நகை 100 கிலோ உள்ள தங்க சிலை இதெல்லாம் கட்டி வச்சுட்டு கும்பிடுறாங்க. இல்லடா. வெறும் மொட்டை சேவத்தை பாத்துக்கிட்டு அந்த சேவத்துல போய் இப்படி முட்டிட்டு முட்டிட்டு கிடக்குறாங்க. கிடக்கணும். அங்க என்ன இருக்குது எடுத்து போவாங்க. மயிலாகுது. அரே மாய்கண்ணன் உன் சாதி இருக்குது. உன் சாதி ஈனங்கட்ட சாதி. உன் சாதியில ஒரு பொண்ணு வயசுக்கிட்டு வரான். வயசுக்கு வந்து சொல்லு. நேச்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லு. அப்படி சொல்லி விளக்குமா? ஏன்னா கோவம் வர்றாரு அதிகமா. ஆமா. கோவம் வந்துச்சு கோயன்னு போடுவோம். கம்முனுக்கு என் கோவத்தை கோய் ஆக்க கூடாது. அவங்க வந்தானே ஆமா. இப்ப டைட் ஆக்கிவிடும். ஆக்கு ஏ மாய்கண்ணா திருத்தமா பேசுறா துர்கா. சொல்லுங்க. அரே சாலே பாய் 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 சாலே அர்த்தம் தெரியுமா? பாய். சாலே என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாது. மச்சான் சொல்றான். மச்சான் சொல்றான். அவன் மச்சான் தான் உனக்கு. மச்சான் தான் வச்சுக்க. எனக்கு மச்சானா? ஆமா. ரெண்டு பேரும் நீ ஏன்டா நீ வேற? ஏய், அண்ணன் ரெண்டு பேரும். அவன் விடிஞ்சா எனக்கு அண்ணன். அரே பேஞ்சத் இதுக்கு அர்த்தம் தெரியுமா? ஏன் சொத்துனா உக்கார போய் விடிஞ்சா எனக்கு நீ தம்பி. அதுக்கு என்ன? அரே சைத்தான்கி ஏய், நீ மே வேஸ் போட்டு வராதடா. அரே பையா பையா. பையா தெரியுமா? பையானா? அண்ணன். அண்ணனா? அரே பையா உங்க சாதியில ஒருத்தி வயசுக்கிட்டு வரான். சரி வயசு வந்தா வந்த உடனே அடிக்கிறாண்டா எலிபோனு. டேய் டெலிபோன். டேய் அண்ணாடோ அண்ணாடோ என் வீட்ல என் பெரிய புள்ள டேய் பொண்ணு பெரிய புள்ள வயசுக்கிட்டு வந்துட்டாடா. வயசாரி வயசுக்கு வந்துட்டா
டேய் 35 போன் வரணும். வரணும். எத்தனை? 35 போன். போனா நெக்லஸ் ஆரத்தோட 35 போன் வரணும். பவுன் வரணும். பவுன் சொல்றான், போன் சொல்றான். 35 வரணும். ஒரு அண்டா குண்டா சட்டி பானை வரணும். அண்டா குண்டா சட்டி பானை வரணும். முக்கியமா அந்த உட்கார வைக்கிறதுக்கு குர்சு வேணும். சேர் சேர். சரி அந்த குர்சு வேணும். ஆமா. இதை எடுத்துக்கிட்டு ஒரு ஓட்ட போட்ட தட்டுக்குது. ஆமா. ஓட்ட போட்ட தட்டா கல்யாணம் சொல்லு. அதே தூக்குறான். எடுத்துக்கிட்டு போறான். அங்க மஞ்சள் பூல வாங்கிட்டு வரான். அடிக்கிறா இதெல்லாம் வாங்கிட்டு வரான். நேரா கொண்டு போறான். அங்க கொண்டு போய் அங்க போறான் பாரு. அந்த வரிசையை எடுத்துக்கிட்டு ஏன்னு கேட்டான். டேய் இந்த வருஷத்துல நீ கொண்டு வர இல்லன்னா ஒண்ணுக்கு அறுத்து போச்சு. ஆமா இந்த வருஷம் எடுத்துட்டு இல்லைன்னா உறவா அறுத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமா இனிமே நான் உன்னை எந்த ஜென்மத்திலையும் வச்சுக்க மாட்டேன். தலையை முய விட்டுருவேன். தலை முழுவேன் அப்படி சொல்றான். சரி சொன்ன உடனே இவன் பயந்துகிட்டு இருக்கிற சொத்து பத்தலாம் பத்திரத்துல அடமானம் வச்சு இதை எல்லாம் வாங்கிட்டு வரான். நேரா அங்க போறான். அங்க போகும்போது அந்த லைட்டு தூரத்துக்கு அந்தாண்டே பாக்குறான். முதல் தெருவுல பாக்குறான். முதல் தெருவுல ஆமா அங்க பாக்குறான். பார்த்த உடனே வீடு லைட்டு சிக்கனா தெரியுது. ஆமா அங்க பார்த்த உடனே பாரு மோரத்தை குத்துறான். இங்க இருந்து அங்க போன உடனே அடைய கூட பிறந்த பொறுப்பே உனக்கெல்லாம் என்னடா பேச தெரியல. உனக்கு பேச தெரியுதா? பொறுப்பு. ஆமா கூட பிறந்து என் பொறுப்பே வாடா உள்ள கூட்டு போய் அந்த சின்ன பாது புள்ள மேஜரா இருக்கும். ஆமா அந்த புள்ளைய கூப்பிட்டு தண்ணியில போட்டு முக்கி சல்லடை போட்டு முக்கி அப்புறம் தண்ணி மஞ்சள் தண்ணியை ஊத்தினா குழுல நடுக்கோய் பிடிச்சிக்கிட்டு நடுக்கல் புடிச்சுக்கிட்டு அந்த குர்சி மேல தூக்கி உட்கார வச்சு சந்தனமும் மஞ்சளும் பூவும் போட்டு வச்சு அந்த புள்ள கண் தண்ணி விடுது. இதுக்கு என்னடா கண் தண்ணி கேட்டா? சாங்கியம். இதுக்கு என்னடா கண் தண்ணி கேட்டா? இது ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர் அப்படி சொல்றான். அப்படி பண்ணுது பாரு. இதுக்கு போய் நின்னுகிட்டு ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்களே இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுது அப்படி கேட்ட உடனே சொல்றான். இதுக்கு என்ன விளக்கம்னா ஊர்ல இருக்கிற மைனர்லாம் கேட்டுக்குங்க. ஐயா பசங்க வயசு பசங்க எல்லாம் கேட்டுக்குங்க. என் வீட்டுல வயசு பொண்ணு இருக்குது. அந்த வயசு பொண்ணு வயசு வந்துட்டா ஊர்ல இருக்கிற மைனர்லாம் என் வீட்டுல வந்து ஏறுகிறாங்க. சரி எங்க வீட்டுல அப்படி பண்ணா அப்படி செய்யறாங்க. ஆமா உன் வீட்டு போட்டெல்லாம் வயசு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? வெளியே தெரியாம முடி வச்சிடும். களிமண் போட்டு அப்படி பூசிடுங்க. வெளியே தெரியாது மோன வச்சு அடிக்கலாம். போனால் போகட்டும். அதான் சித்தம்மாவோட கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க. உங்களுக்கு எல்லாம் என்னடா சூடி சொல்றது? ஜாதியில அவசரப்படாத போடா. நான் தொழுதுக்கு அப்புறம் வாடா. ஜாதியில என் பீசா காலை விட்டாட்ட சோத்து கால சொல்றாங்க. சித்தப்பா பொண்ணு காட்டுறான். சித்தம்மாவில போய் கட்டிக்கிங்க. அதே சைத்தானிக்கு பச்சா அக்கா மாவில பொண்ணி கட்டுனேன். ஆமா அக்கா மாவில கட்டிக்கிட்டேன். போக உடம்புல என்ன ரத்தம் ஓடுது? சிவப்பு ரத்தம் தான். உங்க அக்காவுக்கு என்ன ரத்தம் ஓடுது? அது சிவப்பு ரத்தம். அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒப்பனுக்கு பிறந்து உங்க ரெண்டு பேர்த்து ரத்தம் ஒண்ணு. ஆனா அவத்துல போற புள்ளைய கட்டனா உனக்கு ஒத்திக்குது. ஆமா அக்கா மாவள சொல்றான். ஆமா ஆனா இவ ரத்தமும் அவன் ரத்தமும் ஒன்னாச்சு. ஒரே ரத்தத்துல பிறந்த கட்டலாமா? அறிவு கட்டவனே பையனா பிறந்தா எவ்வளவு பிடிச்சிட்டு ஊங்குவ. ஏன்டா கூறிக்கத்தவனே இது பையனா பிறந்துட்டா அது பொண்ணா பிறந்துருச்சு. பையனுக்கு இருக்கிறது பொண்ணுக்கு இருக்குதா? பொண்ணுக்கு இருக்குது இந்த பையனுக்கு இருக்குதா? இவன் கேட்டதுக்கு இப்ப பதில் சொல்றான் பாரு. பையனுக்கு இருக்கிறதுக்கு பொண்ணுக்கு இல்ல, பொண்ணுக்கு இருக்கிறதுக்கு பையனுக்கு இல்ல. அதனால அதுக்காக மூக்குறதுக்கு போயாடா நீ கேட்டா போக மாட்டேன். அரே இப்படி சொல்லுது. ஆனா நாங்க அப்படி இல்ல. சித்தப்பனுக்கு ஒரு பொண்ணு கட்டுது. அந்த பொண்ணு இந்த ஊரா எங்கேயோ ஒரு பொண்ணு பார்த்து கட்டுது. அவன் வேற ரத்தம் நம்மளது வேற ரத்தம். இந்த ரத்த சம்பந்தம் இல்லாத பொண்ணு கட்டனா தப்பில்லா சொல்றான். சித்தப்பா மோளை கட்டுறான். சித்தம்மாவோட கட்டலாம் பிள்ளைங்க புடுதுங்கிறேன். மானங்கட்ட வக்கால போய் துளுக்கா. அரே அது மட்டுமாடா உன் சாதி
ஈனம் கட்ட சாதி ஆனா உன் சாதி இருக்கிற சாதி உங்க சாதியில ஒரு மவுத் ஆகி போச்சு. ஓ அந்த சைக்கிள் மவுத்தா சைக்கிள் புரிஞ்சு போறாங்களா? பின்ன மவுத்து நாயினா அட சத்தியம் போறான் செத்துறான்னு சொல்லு. சிரிக்காத. ஏ கடிக்க வர நாய் மேரிக்கு. அரே சைத்தான், அரே குத்தா சொல்றான். அப்ப மவுத்தாய் போனது. ஆமா. அந்த மவுத்தானதுக்கு உடனே இசாமஸ் பண்றான். இசாமஸ் பண்றான். இசாமன்னா போன் இசாமஸ் போன் பண்றான். போன் இசாமஸ் பண்ண உடனே அங்க இருந்து வர்றான். 7 டெம்போ எடுக்கிறான். டெம்போ எடுத்துக்கிட்டு ஆம்பளை ஒரு டெம்போ பொம்பளை ஒரு டெம்போ கலந்து விட்டாடுறாங்க. 7 வராங்க. ஆமா ஏறிக்கிட்டு நேரா அங்க போன உடனே ஆம்பளை எல்லாம் ஒரு பக்கம் வா, ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒரு பக்கம் வா அப்படி சொல்லுது. சரி. வந்த உடனே ஆம்பளை எல்லாம் அப்படி சொல்றான். அது எதுக்கு? உள்ளே கோட்டர் இருக்குது. மரியாதை. சைத்தான்க்கு மரியாதை இல்ல, ஒரு வெங்காயம் இல்ல. அந்த மூலைய வீட்டுல கோட்டரை வச்சுக்கிறேன். எழுவிக்கு வந்தவங்க எல்லாம் போய் குடிங்க அப்படியே ஆம்பளைக்கு சொல்றான். ஆமா. ஆம்பளை போறான் சர்க்கு அடிக்கிறான். ஆமா. அங்க பொழுதுக்கிறது தெரியாது, காலை போயிட்டு கிடக்குறான். சரி. இந்த பொம்பளை எல்லாம் போகுது, அழகா போகுது. அந்த ஏவி போட்ட பாக்குது. பாத்துக்கிட்டு ஒரே தாண்டா ராஜமணி தோல் மேல பொம்பளை கையை போட்டுக்கிட்டு எக்கா உங்க ஆம்படியா முந்தான குடிச்சுட்டு அடிச்சானு அவன் வீட்டுக்கா போனா ஏடியாக்கா ஏரி வேலைக்கு போனிய அந்த கிளா இருக்கு நக்குனா அப்படி குசு குசு பேசுறான். என்ன கேட்டா எழுக்கு ஒப்பாரு சொல்றான். சரி. நீங்க என்ன பண்றீங்க? நம்மளுக்கு அப்படி இல்ல, நேரா போறான். நம்ம பக்கத்துல சங்கராபுரம் போறோம். ஆமா. ஒரு கடாய் பிடிச்சிட்டு வரோம். கேட்டா ஒரு கடாய் பிடிச்சிட்டு வரோம். இல்ல கடா ஆட்டுக்கடா அப்படி பிடிச்சிட்டு வரான். புடிச்சிட்டு வரான். அப்படியே வந்து பீஸ் வெட்டி போடுறான். வெட்டி போடுறான். ஆமா. அப்படியே பிரியாணி குண்டான்ல வச்சு ஆக்குறான். பிரியாணி செய்துட்டு சரி சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அந்த மௌத்தாய் போன பொண்ணையை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்றான். குளிக்கிறது இல்ல. அதனால அப்ப திருப்தியா சாப்பிட்டுட்டு தகப்பா தாயே எனக்காக பாடுபட்டு இவ்வளவு சொத்து சுகமெல்லாம் சம்பாதிச்ச உனக்காக நான் அழுதுட்டு உட்காந்துருக்கு புண்ணியம் இல்ல. சரி. சந்தோஷமா ஆத்மா சாந்தி அடைச்சு நீங்க போய் வாங்கன்னு நல்லா திருப்தியா சாப்பிட்டு கரிஞ்சோறு சாப்பிட்டு கொண்டு போய் கூட சாப்பிடலாம். இதுக்காக குடிச்சுட்டு கால கலப்பு நல்லா இருக்கு. சரி போட. சரி பாய், எனக்கு எப்ப பிடிச்ச சந்தேகம் பாய். உனக்கு அது ஆகி போயிட்டா? எனக்கு அதுனாக்கா அதான் பாய். அது என்ன சொல்றா? அது ஆச்சியா மச்சான்? ஆச்சு மச்சான். மொட்டை குஞ்சா சொல்ல தெரியல. சாதி ஆட்டம் இருந்துகிட்டு அங்க கண்ட பொம்பளை கூட பழக்கம் வச்சுக்கிட்டு நோவு பிடிச்சு போய் மோமம் பெரிய ஊசி போட்டு சாவறது நம்ம சாதி இல்ல. இது அழுக்கப்படாம சுண்ணத் பண்ணிட்டா நோய் அண்டாது. சரி. நோய் திரும்பியே வராது. இன்னொரு சந்தேகம் என்ன சந்தேகம்? நீங்க இன்னொரு கூட போனா ஆமா செங்கல் எடுத்துட்டே போறீங்களே எதுக்கு? அரே போட்டு தேய்க்கிறதுக்குடா சைத்தாக்கி பச்சா. அரே பேஞ்ச சொல்லுங்க சரி. அரே நம்மளுக்கு நாய் நல்ல நாய் போகுது. ஆமா. அதனால நமக்கு பாங்கு ஓதுங்க. ஊது. ஆமா பாங்கு ஊது. குசுதேவ் அவன் பாருங்க ஒண்ணு ஒண்ணா துணி கொண்டு நின்று போடுறாங்க. பாணி கொண்ட கட்டாமணி தண்டமணி எடுக்கலாம்.
தண்ணி வச்சாக்க போறான்டா. ஏய் 1 டப்பா தண்ணி ஊத்துறேன். இதுல 1/4 டப்பா தண்ணி கொடுப்பா பாரு. அந்தான போகுது. ஏய் சரா நேவத்த போட்டு கேக்குறான் பாறா. ஏய் இந்த கால் வடி நவத்த வடி கழுதா. ஆரா அட பகவான். ஏய் ஷேவிங் பண்றதுக்கு தண்ணி போடுறான்டா. நஞ்சு போச்சே. ஐயோ கால் கை விட்டு ஆறுல உறா எல்லாம். இந்த தப்பால ஆறா தண்ணி மூக்குல கண்ணு ஓடுறாடா. மூக்குள்ள போய் கையை நோடுறான். ஐயோ அங்கடா. போதும் போதும் அப்படி போய் சொல்றா. அரே ஏண்டா எம்ம தண்ணி தந்த கொஞ்சமா தண்ணி தந்தா சுருக்க உட்கார வை போன மேல போயிடாம பாடுறா. காய்ச்சி போடலாம் பாடத்திலிப்பில. ஆமா நடப்ப வாட போட்டாச்சா? போட்டாச்சு. காய்ச்சி போடுங்க போடுங்க. அக்காளி பக்காளி எல்லாம் வரலாம். அரே அல்லா அல்லா மாடுத பாக்குறோம். பிச்சை போடுறவங்க போடுங்க. நீர் மட்டும் பாக்குறான்டா. எத்தனை அடியில தண்ணி இருக்குது. மானை எப்ப மழை வருமோ சூத்த மானத்து காட்டுறான். அரே அரே கपड़ा తీసుకో. நாலு பால் குடிக்க பாய் எப்பல. அப்படியா? ஆமா பாய். குழந்தை குடிக்க பாய். வாடு குடிக்கல பொட்டாடி குடிக்கலையா? பொட்டாடி குடிக்கல குழந்தை குடிக்க பாய். பாடம் போறானா கூதி எனக்கு மூஞ்சி இந்த குடிச்சு குடிச்சு விட்டு கோட்டை பிரியாணி சாப்பிட்டு சுடுகாடு சுடுகாடு அழிஞ்சுட்டு குழந்தை உன் கூட வந்துச்சுன்னா சைத்தானுக்கு வந்து உன் குழந்தை மேல தாவிச்சு உனக்கு ஓட்டுல சைத்தானுக்கு ஓடுது. சரி பாய் நீங்க சொல்லுங்க பாய். அரே இல்கம் தெரியுமா? என்ன என்ன அல்லாஹ் 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 இல்லாத இடமே இல்லை நீதானே
நாளைக்கு பாய். ஏ மைகண்ணன் சரி சொல்லு பாய். அரே ஆ. நிம்மிக்கு பார்த்தா ஆ. யாரு விளக்கம் தெரியுதா மணி பாய். நிம்மிக்கு பார்த்தா விளக்கம் தெரியுதா முஸ்லிம் பாய் வேற தான் தெரியுது பார்த்தா. நான் யார் தெரியுமா செட்டியார் நரகன் என்று சிந்தை நினைத்த போது மட்டில்லாம் உறவு செய்த மாகினாள் இங்கே குட்டியை தானே அபிஷேகம் பண்ணி அது ஒரு ராகுதானோ கட்டணவே மீறி தனது தீர்ச்சாய அந்த கரியவை செய்த மாகினாள் உங்களுக்கு விளக்காம அப்படி நவகிரகங்கள் ஆட்சி செய்கிறது அந்த ஆட்சியிலேயே தான் ராகு அப்பேற்பட்ட ராகு ஏதோ காரணமாகத்தானே மண்டலேஸ்வரன் தாயமாகத்தானே உருவமாறி வரும்படி கட்டளை பாவ புண்ணியத்துக்கு இடம் கிடையாது. ஆமா, பாவ புண்ணியத்துக்கு சொல்லுவாங்க தன் குட்டியை தானே குசி. ஆமா, ஆமா, பாவ புண்ணியத்து நம்ம கிட்ட கிடையாது. ஆமா, தான் போடக்கூடிய குட்டியை தானே குசிக்கூடிய வர்க்கம். அப்பேற்பட்ட வர்க்கத்துல உள்ள நான் ஏதோ காரணமாகத்தானே இன்று மண்டலேஸ்வரன் வரும்படி கட்டளை.